locals don't get into this, right? Fuck. Shoot him, you. Imran, what the devdi appaya? A fucking option. டேய் எப்படியா பசங்களா What the? உன்ன மாதிரி சட்டத்தை கற்பழிக்கிற மாமா பையனா இல்லைன்னு சொன்னேன்டா உன்னோட பிம். This is my game. Money. Pull the trigger, you. போடுவேன். Hey, என்ன? கிடம கிங் மேக்கடா. சத்தியம். இடம் your friends man. பசங்களா. Hey. பசங்களா வர சொல்டா. எனக்கு சத்தியமா தெரியாதுடா. போடா போன. நீ செத்தா உன் பிள்ளைங்க நாதியா ரோட்ல அலைவாங்கடா. I said get the out. வெல்கம் டு ரியல் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆளோட பேர் த ஹிப்போக்ரிட் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா. ஆமாங்க, அல்டிமேட் ஸ்டாரும் கிடையாது, ஒரு இந்த ஸ்டாரும் கிடையாது. இஸ் த பிக்கெஸ்ட் ஹிப்போக்ரிட் ஸ்டார். அது எப்படிடா ஒரு படத்தில் நீ ஒரு ஃபேன்ஸை அந்த அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவன் தலைவன் என்ன பண்ணுறான், அவனை பார்த்து தானே அவன் இப்படி மாறுவான். நீங்கள் தானே க்ரூம் பண்ணுது. நீங்கள் என்ன படத்தில் நீங்கள் எந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் நடிச்சுருந்துருக்கீங்க? உங்களோட படங்கள் என்ன? தாதா, டானுக்கெல்லாம் டான், தண்டனக்கா டான், உங்களோட கேரக்டர்லாம் நீங்கள் என்னத்தை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க? என்ன மாதிரி நீங்கள் ஒரு படம் நடிச்சிங்க? ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் படம் உங்கள் படத்துலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஏதாவதுனா இருக்கா? இது படம் கெட்ட வார்த்தையிலே பேசி தள்ளுற நீங்கள் இப்போ வந்துட்டு டாக்கிங் லைக் எ செயிண்ட் அந்த மாதிரி பேசிக்கிட்டு தள்ளுறீங்களா? அப்படியே இங்கிலீஷில் பீட்ரு. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் முட்டா பசங்க, நீங்கள் மட்டும்தான் அறிவாளி. ஏன் இவ்வளோ பேசுகிற நீங்கள்? ஃபேன்ஸ் இப்படி பிஹேவ் பண்ண இத்தனை தமிழ் மீடியாவில் ஒரு மீடியாவும் தெரியலை. அப்படியே போயிட்டு மோடிஜி மாதிரி அனுபமா ஜிக்கு தான் போய் பேசணுமா? இல்லை, நீங்கள் என்ன தான் ப்ரூவ் பண்ண வரீங்க? இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட்லேருந்து சரி, அப்படியே நீங்கள் மட்டும்தான் எல்லோரையும் கேர் பண்ணுற மாதிரி அப்படியே ஜென்டில்மேன் மாதிரி. எதுக்கு இந்த நாடகமே? உங்கள் வேஷம்தான் எல்லாருக்கும் தெரியுமே, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? நீங்கள் படத்தில் எப்படி க்ரூம் பண்ணிட்டு வந்தீங்க? உங்களோட ஃபேன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணீங்க? லாஸ்ட்டு ரீசெண்டாக வந்த படமே எடுத்துக்கிறோம். பேசுகிறதெல்லாம் அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு எதுக்கு? அப்புறம் இன்டர்வியூ ஸ்டார்ட்லேருந்தே நான் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தேன். நீங்கள் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தீங்களா? மிடில் கிளாஸ்லேருந்து வந்த பையன்தான் எஸ்பிபி பையன் படிக்கிற ஸ்கூலில் போய் படிப்பாங்க. இது எந்த ஒரு மிடில் கிளாஸ்ப்பா? எல்லா பேரும் நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள். நீ எப்படியா க்ரூம் பண்ணிட்டு வந்த? அதுதானே என் மேட்ரு. ஏதாவது ஒரு படம் சரி, நீங்கள் இதை ஒரு குறையாக சொல்கிறீங்க. உங்களோட ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் எதில் கரெக்டாக இருந்துருக்கீங்க? வெதர் இட்ஸ் ரேசிங் ஆர் சினிமாவில் அப்படியே டெடிகேட் பண்ணி தள்ளி சினிமா எந்த சினிமா நீங்கள் படம் அப்படி கிழிச்சிருக்கீங்க? படத்துக்கு படம் நடக்கிறது போகிறது ஸ்லோ மோஷன் இதை வச்சே ஓட்டிட்டீங்க. 10 பேர் அடிக்கிறது, 100 பேர் அடிக்கிறது. என்னத்தை நீங்கள் படத்தில் அப்படியே ஒரு சிறந்த படம் உங்களுக்கு அவார்டு கொடுத்தேன்னா நல்லா பொட்டையாகிறதுல நடிச்சிங்க பார்த்தீங்களா? அந்த பொட்டை கேரக்டருக்கு நல்ல ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த ஒரு படத்தில் நல்லா நடிச்சிங்க, வரலாறுங்கிற படத்தில். வேறு எந்த படத்தில் நீங்கள் நடித்து தள்ளிட்டீங்க? அப்படி சொல்கிறீங்க. வி ஒர்க் ஹார்ட் ஃபார் வாட்? டு கெட் த லவ் ஃப்ரம் த ஃபேன்ஸ், ஃபார் த ஸ்லீப்லெஸ் நைட். இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் அப்படி ரவும்பாகலாம் அப்படி என்ன கேரக்டர் பண்ணி கிழிச்சு தள்ளிட்டீங்க? விக்ரம் மாதிரியோ, தனுஷ் மாதிரியோ, இல்லை கமல் மாதிரியோ, இல்லை சூர்யா, இந்த மாதிரி என்னத்தை நீங்கள் நடித்து தள்ளிட்டீங்க? சரி, இப்போ நடிக்கிறதுல தான் தள்ளிட்டு வரல, ரேஸ்லேயும் சரி. இப்போ அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இது இல்லாட்டி இப்போ கடந்த வருஷத்தில் தான் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வருதே தவிர அதுக்கு முன்னாடி நீங்கள் ரேஸில் என்னத்தை தள்ளினீங்க? இருக்கிறதுலே டாப்பு வந்து F1 ரேஸு. உங்களுக்கு இருக்கிற பணபலத்துக்கு அழகாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணி போயிருக்கலாம். உங்களுக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு சொல்லிட்டு இதுலேயும் அறகுறை அதுலேயும் அறகுறை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. படம் ஒருத்தர் 2 வருஷம் 2.5 வருஷம் உங்கள் படத்துக்கு கதறிட்டு கிடந்தானுங்க, வலிமைன்னு பார்க்குற இடத்துலலாம். ஆனால் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங்கில் ஒரு டான்ஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா? உங்கள் டெடிக்கேஷன் மாதிரிலாம் அதிலே தெரிஞ்சு அதுக்கு சொம்புதுக்கு வந்துட்டானுங்க. அத்தனை ஆப்ரேஷன் இத்தனை ஆப்ரேஷன் அதுக்கெல்லாம் சேர்த்து தானே என் காசு வாங்குறேன், 100 கோடி 120 கோடின்ட்டு.
அதுக்குண்டான அந்த காசுக்கு ஒர்த்தாவா நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க? உங்கள் மூஞ்சியில் ஒரு சாதாரண அழுகிற எக்ஸ்ப்ரெஷன் வந்துச்சு அந்த படத்தில். நடிப்பே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வராது. நீங்களே ஒரு ஹிப்போக்ரட். உங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ற சம்பளம் தானே வாங்கணும். உங்களை விட 100 மடங்கு நடிக்க தெரிஞ்சவர் தான் தனுஷ், விக்ரம், சூர்யா, இந்த மாதிரி ஆட்கள். அப்புறம் விஜய் இந்த கூட்ட நெரிசலில் வந்து அதை விஜய்னு சொல்ல தெரில. அந்த இண்டிவிஜுவல் மேலே மட்டும் தப்பு இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குது? அதுதான் எல்லா தலைவனும் அவன் கூட்டத்தை வழி நடத்துகிறதா. அதில் கூட ஒரு ஹிப்போக்ரிஸை பாருங்களேன். அதாவது அந்த இண்டிவிஜுவல் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாராம். அடுத்த பாயிண்ட்டேவும் நம்ம கூட்டத்தை கூட்டி நம்ம பலத்தை காட்டுறதை நிப்பாட்டணும். ஏன்னா 1.2 பில்லியன் பீப்புளில் கூட்டத்தை காமிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் அடிக்கிறது. அப்போ இதில் கூட ஹிப்போக்ரிஸியை பாருங்களேன். அந்த வன்மமும் இருக்குது உள்ள. அந்த வன்மத்தெல்லாம் காலங்காலமாக நீங்கள் 2 பேர் படத்தில் மாற்றி மாற்றி வன்மத்தை கக்கி பாட்டா கக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு கேர் பண்ணுற மாதிரி எதுக்கு இந்த நடிப்பு? அப்படியே அந்த மக்களை கேர் பண்ணுற மாதிரி நீங்கள் அவருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும். நான் அவனை விட எப்படி இதாக இருக்கேன் பாரு, நான் எவ்வளோ ஹம்பலாண்டி ஜென்டில்மேன் பாரு, அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த கூட்டத்தில் இறந்த மாதிரி உங்கள் பட பூஜையில் உங்கள் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க இது வரைக்கும்? அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க வரல. ஏன்னா கேட்க மாட்டீங்க. யூ நெவர் கேர் ஃபார் யுவர் ஃபேன்ஸ். அது எப்போயுமே தெரிஞ்ச விஷயந்தான். இடையில இந்த விஜயகாந்த் இறந்தப்போ கூட நீங்கள் ஒரு ஷிப்பில் பர்த்டே கொண்டாட்டமாக இருக்கும்போது ஒருத்தன் ஃபோனில் செல்ஃபி எடுத்ததை அவன் செல்லை பிடுங்கி டெலீட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே வந்து ஹம்பிள் வேஷம், ஹம்பிளாண்டி வேஷம் போட்டுட்ருக்கீங்க. எதுக்கு? ஆனால் என்ன தான் இருந்தாலும் உங்கள் மேலே தமிழ் பீப்புளுக்கு ஹேட்டே வராது. நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ ஒரு ஏதாவது ஒரு வீடியோவில் எப்போ அங்கிட்டு போங்கப்பா இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் சேர்த்து அது ஸ்மைல் தான் வருது, உங்களை ரசிக்க தான் தோணுது. ஆனால் அப்படி இருந்துமே போயிட்டு நீங்கள் ஏதோ அப்படியே ஒரு செயின்ட் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அந்த இன்டர்வியூவில் ஃபுல்லாக? ஏன் அந்த சரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே வேணாம்பியா எனக்கு இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ஏன்னா இதுலேருந்து நிறைய ரசிகர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்க்கணும்ல. அவரை பார்க்க சொல்கிறாரு, அவரை அப்படி குதிக்க சொல்கிறாருன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு யாரும் வராதிங்கப்பா, 2 வாரம் கழித்து வாங்கப்பான்னு ட்வீட் போட வேண்டியதானே உங்கள் சொம்பாண்டி யார் அந்த மேனேஜரை விட்டு. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வசூலும் வேணும். ப்ரொடியூசர்கிட்ட பெரிய சேலரி வரணும்னா உங்களுக்கு வசூல் வேணும். அதுக்கு இந்த மாதிரி கிறுக்கனுங்க ஃபஸ்ட் டேயில் இந்த மாதிரி சேட்டை பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. இங்கே வந்துட்டு இப்போ உட்காந்துட்டு கோட்டை போட்டுட்டு பீட்டர் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, எல்லா வேத்தையும் குறை சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் பெர்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு படத்தையோ இல்லை அதில் போங்க உள்ள இதில் வாங்க. இதில் வந்துட்டு 2 வருஷம் ஏதோ உங்களை பிடிச்சி தொங்கி உங்களை இது பண்ண பிறகு ஒரு படத்தை கொடுப்பீங்களா? அந்த படம் கடைசியில் பீ மாதிரி இருக்குது. 2.5 வருஷம் அவன் கத்திக்கிட்டு கிடப்பேன் எப்படா வரும்ன்ட்டு. கடைசியில் பீ மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இங்கே வந்து பீட்டர் விட்டுக்கிட்டு இருக்காது. இல்லை நீங்கள் சினிமாவுக்கு தான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் சினிமாக்காகவே வாழ்ந்த 2 ஜாம்பவான்கள். ஒருத்தர் சினி இண்டஸ்ட்ரியே ஒரு யூனிட்டியாக பார்த்துக்கிட்ட ஒரு பெரிய ஜாம்பவான் விஜயகாந்த். அவர் இறப்புக்கு கூட நீங்கள் வரல. சரி, இதெல்லாம் ஒரு பர்சனல் விஷயங்க. அவங்க இறப்புக்கு வர்றது அவங்க விளையாட்டு விஷயம் இல்லை. நீங்கள் பிஹேவ் பண்ண இந்த மாதிரி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசுகிறால வந்திருக்கணும்ல. இந்த மாதிரி பேசாமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் லைஃப்பை பார்த்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இந்த அளவுக்கு கேர் பண்ணுற பேசுகிறாலே வந்திருக்கணும். அதாவது இந்த சினி இண்டஸ்ட்ரியே ஒரு யூனிட்டியாக எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறது விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒரு ஜாமான் வந்து வரல. 2வது எஸ்பிபி, அவர் தான் உங்களை லான்ச் பண்ணதே. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் எல்லா சொம்பையும் தூக்கிட்டு வருவானுங்க. அவர் மெக்கானிக்கு, அவர் எங்கேயுமே மெக்கானிக்காக இருந்தது இல்லைடா. அவர் லான்ச் பண்ணதே எஸ்பிபிடா தெலுங்கு ஃபிலிமில். அப்போ அப்படிப்பட்ட லான்ச் பண்ண எஸ்பிபி நீ லான்ச் பண்ணால் போ. எஸ்பிபி அவர் ஒரு ஜாம்பவன். அவர் இறந்தது கூட நீங்கள் வரல. இதெல்லாம் ஒரு பர்சனல். ஆனால் நீங்கள் பேசுகிறக்காண்டி தான் இந்த கேள்வியெலாம் வருது. உங்களை லான்ச் பண்ண ஒருத்தருக்கே நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இல்லை. இது ஒரு ஹேட்ரட் ஸ்பீச்செல்லாம் இல்லைங்க. இப்போயுமே ஏதாவது ஒரு ரீலில் அவரோட பழைய ஃபோட்டோஸ் இல்லை பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா என்னை அறியாமல் அந்த ஒரு ஸ்மைல் வரும். அவரை அட்மையர் பண்ணியிருக்கோம் நிறையா விஷயத்தில், நிறையா இடத்துல.
நானே நிறைய படத்தில் பார்த்து கத்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் அவரோட பங்கு இதில் இருக்குது. அவர் மட்டும் தனியாக விலகி வந்து நான் ஜென்டில்மேன், அவர் அப்படி தான் பேசியிருக்காரு அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக. இது கீழே போய் ஃபயர் விட்டுருக்கானுங்க எல்லாரும். திருந்துங்கடா, அவர் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கங்கடா. அவர் தான்டா திருந்தணும். உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது, உங்களுக்கு பேரை கொடுத்தது அந்த சினிமா. அந்த சினிமாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒரு படம் உருப்படியான படம் சொல்லுங்கள். எல்லாமே குப்பை படம். அப்போ அத்தனை இதையும் பண்ணிட்டு அந்த படத்தில் வர்ற டயலாகு கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசியிருக்கீங்க. தேவையே இருக்காது அந்த படத்தில். அவ்வளோ கெட்ட வார்த்தை அவ்வளோ பேசிட்டு இங்கே வந்துட்டு இப்போ எதுவுமே நீங்கள் வந்து உங்கள் மக்கள் நலம், மக்களை அவேர்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் கிழிக்கலை. உங்களுக்கு அந்த ரேசிங்கில் உங்களுக்கு ஒரு ஃபேம் வரணும், யாருன்னு தெரியணும், உங்கள் டீம் தனியாக தெரியணும். அதுக்கு அஜித் குமாருங்கிற இண்டிவிஜுவலு ஃபேம் கிடைக்கணும், திடீர்னு கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்? படத்துக்கு நடிக்க முடியாது, ஒழுங்காக அவங்களால நடிக்க முடியாது. அது அந்தளவுக்கு குப்பை படமாக இருக்கிறதுனால ஃபேம் ஆகாது. அப்போ ஒரு மீடியாவில் போய் கொடுக்கணும். சரி, நம்மளை வளர்த்தது நம்ம தமிழ்நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மீடியாவில் ஒன்றுமே கிடைக்கல. அப்படி தானே, எதுவுமே கிடைக்கல. போயிட்டு ஜி போட போயிட்டீங்க. அந்த ஜி வந்து அங்கே போயிட்டு உக்காந்துட்டு பீட்டு விட்டுட்ருக்கீங்க. நீங்கள் நல்ல படத்தை கொடுங்க, ஒவ்வொரு இதுலேயும் க்ரூம் பண்ணிட்டு வாங்க. படத்தில் எப்படி நடிக்கிறோமோ அதே தான் ரியல் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. படத்தில் ஒரு மாதிரி, ரியல் லைஃப்பில் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அப்படிலாம் கிடையாதுங்க. சினிமா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்களுக்கு பேரே எப்படி வந்துச்சு? தலன்னு தானே வந்துச்சு, சினிமாலேருந்து தானே வந்துச்சு. அது கொண்டாட்டமாக இருந்துச்சு. எப்போ தோனி அந்த பேரை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரோ அப்போ உங்களுக்கு இதானோடனே சுருக்குன்னொடனே அந்த இது தூக்க சொல்லிட்டீங்க. எல்லாம் உங்களை இன்னுமே அட்மையர் பண்ணி கூட்டம் கூட்டமாக இங்கே அத்தனை பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு நீங்கள் தர வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களால் முடிஞ்சால் நல்ல சினிமா. இல்லை நீங்கள் உங்கள் பொழப்பை பாருங்கள். இவங்க பொழப்பை பார்க்க தெரியும். நீங்கள் இந்த மாதிரி சீனில் இந்த குட் பாய் லகில் பேசுனீங்க பார்த்தீங்களா, அது இதை பார்த்துட்டு தான் இவன் இங்கே வெறியாயிட்டு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கான். அடுத்த படம் இந்த மாதிரி அவர் பேசணும், இந்த மாதிரி நடிக்கணும், அவனுக்கு மோதிரம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கையெல்லாம் சுற்றி எடுத்துடுறான் என் டேரக்டருக்கு. இப்போ நீங்கள் உங்களை வளர்த்த சினிமாவுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, நீங்கள் கரெக்டாக நடந்துக்கங்க, மீதி எல்லாமே தானாக நடக்கும். மற்ற இடத்துல போயிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியை அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம ஃபேன்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ்லாம் முட்டா பசங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி நீங்கள் நினச்சா ஒரு 4 படத்தில் மாற்றலாம். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் மாற்றுறது ஏன்னா நீங்கள் காலம்பூரா இப்போ குப்பை படமாக நடிச்சிட்டு வந்துட்டு அதில் ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அப்போ ஃபேன்ஸ் அப்படி தானே இருப்பானுங்க. நீங்கள் மாறுங்க, எல்லா பேர் தானாக மாறிடுவானுங்க. ஸ்பீச் அட கொடுக்குற